கல்லறையெல்லாம் கட்டிட்டு வந்துட்டோம். ஒரு அரட்டல் புரட்டலுக்கு பயப்படுறவன் நான் கிடையாது. சாகிறதுக்கு ரத்த சாட்சியை சாகிறதுக்கு தைரியமா தான் இன்னைக்கு இந்த அரசியல வந்திருக்கோம். ஒன்றும் பண்ண முடியாது. மிஞ்சி போன கல்லறிஞ்சு கொல்லுங்க தைரியம் தான். எவருக்கும் பயப்பட போக கிடையாது. ஒரு மாற்றத்தை உண்டுபடுவதற்காக ஒன்று நான் உயிரோடு இருந்து ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வரணும். இல்லை நான் செத்து போன பரவாயில்ல, என் ரத்தத்தை சிந்தி தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்து நிற்கிறேன். ஆகவே நீ தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இளம் விதவைகளை நாம் தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும். டாஸ்மார்க் இல்லாமல் குடிகாரர்களுக்கு ஒரு மாற்றாக பனை நீராபானத்தை நான் கொடுப்பேன் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு எம்பி ஆக்கும் பொழுது அதை நான் நிறைவேற்றி காட்டுவேன் என்று சொல்கிறேன். தொழிற்சாலைகளை கொண்டு வருவேன். ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன் என்று உங்களுக்கு வாக்குப்படுகிறேன். எனவே வாக்கு இயந்திரத்தில் மேலிருந்து 5வது பட்டன் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்துக்கு வாக்களிங்க. நான் டைரக்டா ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ண போறோம். இந்த நடையை நினைப்பீங்க இந்தியா கூட்டணி என்னது? இந்தியா கூட்டணி கொள்கை தெரியுமாங்க? காங்கிரஸ் இல்லாத பிரதமர். எனக்கு நான் விரும்பல. எனக்கு ராகுல் காந்தி பிரதமர் வரணும். ராகுல் காந்தி பிரதமர் வரணும். எனக்கு யாரோ மம்தா பர்னாஜி பிரதமர் வர நான் வாக்களிக்க விரும்பல. நீங்க என்னை தேர்ந்தெடுக்கும் பொழுது நான் ராகுல் காந்தியை டைரக்டா ஆதரிப்பேன். ஆகையினால இந்த பாசிச சக்திகளை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நாம் எல்லாரும் ஒற்றுமைப்படுவோம். எல்லாரும் ஒற்றுமை. நமக்குள்ள கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள் என்ற பிரிவினை இருக்கக்கூடாது. இஸ்லாத்திலிருந்து ஒரு மாமனிதர் எழும்பினார், அப்துல் கலாம். அவர் ஜனாதிபதியாக இருந்தார். 45 அறைகளை மூடிவிட்டு ஒரு அறையில தரையில படுத்து கிடந்தாருங்க. ஒரு சூட்கேஸோட வெளியே போனாரு. அப்படிப்பட்ட மாமனிதர்கள் வாழ்ந்த பூமி தான் இந்த தமிழகம். இன்றைக்கு திருநெல்வேலியிலிருந்து ஒரு கிறிஸ்தவ பேரர் நான் உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறேன். இந்த கிறிஸ்தவத்தில் வந்து ஒரு நயா பைசா, ஒரு குண்டூசி கூட அரசு படத்தை தொடப்போவதில்லை என்று உங்களுக்கு நான் ஆணையிட்டு சொல்கிறேன். ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். நான் வாழக்கூடிய வாழ்ந்து ரொம்ப கிடையாது. 55 வயசு ஆயிட்டு. இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். ஏதாவது ஒன்று காமராஜர் விட்டு சென்ற படியில் ஒரு துளியாகிலும் என் தமிழ் மக்களுக்காக, என் உறவுகளுக்காக ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு மடிய வேண்டும் என்று உங்களோடு கூட வந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து மறந்து விடாதீர்கள். வாக்கு இயந்திரத்தில் மேலிருந்து 5வது பட்டன் ஆட்டோ ரிக்ஷா. அதே போல தூத்துக்குடி 2 தொகுதியில் போட்டியிடுகிறேன். தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் அங்கேயும் மேலிருந்து 5வது பட்டன் ஆட்டோ ரிக்ஷா. பாருங்க, இதே இறைவன் கொடுத்தது. திருநெல்வேலியில 2 கட்சிக்காரங்க போட்டி ஆட்டோ ரிக்ஷா. எனக்கு குலுக்கல் முறையில் கிடைச்சிச்சு. அதே போல தூத்துக்குடியிலையும் 2 கட்சிக்காரங்க போட்டாங்க குலுக்கல் முறையில் ஆட்டோ ரிக்ஷா. இதே இறைவன் செய்கிற காரியம் தான். அது மேலிருந்து 5வது பட்டன். அங்கேயும் தூத்துக்குடி மேலிருந்து 5வது பட்டன். எனவே ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தூத்துக்குடியில் உள்ள உறவுகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அங்கேயும் வாக்களிக்க நீங்கள் உங்களை உறவுகளை நீங்கள் ஏவும் பொழுது ஒரு பெரிய மாற்றம், ஒரு வெற்றியை நாம் காணப்போகிறோம். சகாப்தம் தலைகளாக மாறப்போகிறது. இந்த தேர்தல் மறக்க முடியாத ஒரு தேர்தலாக மாறும் என்று சொல்லி மறுபடியும் ஒரு விசை ஆட்டோ ரிக்ஷா சின்னத்துக்கு வாக்களிக்கும்படி அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.